தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை, ஈரான் அறிவிப்பு. இலங்கை கடற்பரப்பிற்குள் தாக்கப்பட்ட IRIS டினா போர்க்கப்பல், ஈரான் ராணுவத்தின் முக்கிய அறிவிப்பு. ஈரானை உடைக்கும் இலக்கு, தெஹ்ரானின் எண்ணெய் உயிர்நாடியை இலக்கு வைக்கப் போகும் அமெரிக்கா. சர்வதேச சந்தையில் உச்சத்தை தொட்ட மசகு எண்ணெய் விலை. பக்ரைன் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல், சிறுவர்கள் உட்பட பலர் காயம். ஈரானுடனான போர் நிறுத்தம், நெதன்யாகுவுடன் இணைந்து ட்ரம்ப் எடுக்கும் முடிவு. ஈரானால் போரிட முடியாது, அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பகிரங்கம். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். நடந்து வரும் போருக்கு மத்தியில் மத்திய கிழக்கில் போர் நிறுத்தத்திற்கான அழைப்புகளை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி நிராகரித்தார். தனது நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக போராட்டத்தை தொடர்வது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். NBCயின் மீட் த பிரஸ்க்கு அளித்த பேட்டியில், அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக ஈரானியர்கள் பள்ளி மாணவிகளை கொல்வதுடன் மருத்துவமனைகளையும் கூட தாக்குகின்றன என்று அரக்சி கூறினார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த ஆண்டு எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறியதை சுட்டிக்காட்டிய அவர், போருக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் வரை சண்டை நிறுத்தப்படாது என்றார். ஈரானுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே மிக நெருக்கமான ஒத்துழைப்பு இருப்பதாகவும், ரஷ்யா பல்வேறு துறைகளில் ஈரானுக்கு உதவி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இருப்பினும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மற்றும் துருப்புகளின் இருப்பிடங்கள் குறித்த உளவுத்துறை தகவல்களை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கி வருவதாக வெளியான தகவல்கள் குறித்து அவர் தெளிவான அறிக்கையை வெளியிடவில்லை. இது குறித்து கருத்து தெரிவித்த ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்க தூதர் மைக் வால், ஈரானுக்கு ரஷ்யாவின் ஆதரவு மிகவும் பயனுள்ளதாக இல்லை என்றும், அமெரிக்க படைகள் ஈரானின் வான், கடற்படை மற்றும் தரைப்படைகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன என்றும் கூறினார். அமெரிக்காவை அடையக்கூடிய ஏவுகணைகள் ஈரானிடம் இருப்பதாக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கூற்று தவறானது என்று ஆராய்ச்சி கூறினார். உலகிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக ஈரான் தனது ஏவுகணைகளின் வரம்பை 2000 கிலோமீட்டராக வேண்டுமென்றே மட்டுப்படுத்தியுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஈரானின் போர்க்கப்பலான IRIS டினா கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 104 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 32 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த மார்ச் 4ஆம் தேதி காலி துறைமுகத்தில் இருந்து சுமார் 40 கடல் மைல் தொலைவில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் இந்த கப்பல் விபத்துக்குள்ளானது. இந்த நிலையில் கப்பலில் இருந்த 32 பேரை இலங்கை கடற்படையின் மீட்புக் குழுவினர் மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக காலை கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 10 பேர் இன்னும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தாக்குதலில் உயிரிழந்த 84 ஈரான் கடற்படையினரின் உடல்கள் மீதான பிரேத பரிசோதனைகள் அண்மையில் காலி தேசிய வைத்தியசாலையில் நடாத்தப்பட்டன. வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் ஈரான் கடற்படையினரின் 8 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 90% அளவு கையாளப்படும் ஹார்க் தீவை அமெரிக்கா கைப்பற்றும் திட்டம் குறித்து அமெரிக்க அதிகாரிகள் விவாதித்து வருவதாக சமீபத்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. ட்ரம்ப் நிர்வாகத்தில் உள்ள அதிகாரிகள் இந்த தீவை கைப்பற்றுவது குறித்து விவாதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீவு ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி மையமாக உள்ளது. இதன் மூலம் ஈரான் தினசரி சுமார் 1.5 தொடக்கம் 1.6 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறது. இதனை மொசாட் அமைப்பும்
ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் ஈரானின் எண்ணெயை பயங்கரவாதிகளிடமிருந்து பறிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மீதான கட்டுப்பாட்டை இறுக்குவதற்கான தொடக்க நடவடிக்கையாக இருக்கலாம் என்று சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் இத்தகைய திட்டத்தை ஆதரித்து வருகின்றனர். இது ஈரானின் பொருளாதாரத்தை பெரிதும் பாதிக்கும் என்று கருதப்படுகிறது. இது தற்போதைய அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்த ஈரானுக்கு எதிரான மோதலின் ஒரு பகுதியாக விவாதிக்கப்படுகிறது. ஈரான் மீது அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள போர் நடவடிக்கைகளின் விளைவாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $100 அதிகமாக உயர்ந்துள்ளது. இது உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் பெரும் நெருக்கடியை தோற்றுவித்துள்ளது. சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட பிரெண்ட் வகை மசகு எண்ணெய் விலை ஞாயிற்றுக்கிழமை 20% மேலாக உயர்ந்து ஒரு கட்டத்தில் $114 எட்டியது. திங்கட்கிழமை நிலவரப்படி இது $107.50 காணப்படுகிறது. 2022 ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு எண்ணெய் விலை $100 தாண்டுவது இதுவே முதல் முறையாகும். இந்த விலை உயர்வு குறித்து தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், ஈரானிய அணுசக்தி அச்சுறுத்தல் அளிக்கப்பட்டவுடன் விலைகள் வேகமாக குறையும். உலக அமைதிக்காக நாம் செலுத்தும் ஒரு சிறிய விலையே இது என குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் போர் நிலைமை நீட்டித்து வரும் நிலையில் பஹ்ரைனில் ஈரான் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பஹ்ரைனின் சித்ரா பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 32 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்களில் 4 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதோடு அதில் அறுவை சிகிச்சை தேவைப்படும் சிறுவர்களும் அடங்குவர் என பஹ்ரைன் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் தலைநகர் மனாமாவிற்கு தெற்கே அமைந்துள்ள சித்ரா பகுதியை இலக்கு வைத்து ஈரான் இந்த ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பகுதியில் நிலவி வரும் ராணுவ மோதல்களுக்கு மத்தியில் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு நிலவரங்களை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் அப்பகுதியில் பாதுகாப்பை தீவிரப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான போரை எப்போது முடிவுக்கு கொண்டு வருவது என்பது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் இணைந்து எடுக்கும் பரஸ்பர முடிவாக இருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேர்காணல் ஒன்றில் அவர் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் தானும் நெதன்யாகுவும் இல்லையென்றால் இஸ்லாமிய குடியரசான ஈரான் இஸ்ரேலை அழித்திருக்கும் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவித்த அவர், ஈரான் இஸ்ரேலையும் அதை சுற்றியுள்ள அனைத்தையும் அழிக்கப் போகிறது. நாங்கள் இணைந்து பணியாற்றியுள்ளோம். இஸ்ரேலை அழிக்க விரும்பிய ஒரு நாட்டை நாங்கள் அழித்துள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஈரானுடனான போர் எப்போது முடிவடையும் என்பதை தான் மட்டும் தீர்மானிப்பாரா அல்லது நெதன்யாகுவிற்கும் அதில் பங்கு இருக்குமா என ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், இது ஒரு பரஸ்பர முடிவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சரியான நேரத்தில் நான் ஒரு முடிவை எடுப்பேன். ஆனால் அனைத்தும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா தனது தாக்குதல்களை நிறுத்த முடிவு செய்த பின்னரும் இஸ்ரேல் போரை தொடர முடியுமா என ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அதற்கு அப்படி தேவைப்படாதென அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுடன் ஈரானால் போரிட முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தெரிந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் போர்க்களத்தில் செயலற்றவர்களாகி சரணடைவார்கள் என அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய செவ்வியிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ஈரானுடனான போரில் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு தூரம் செல்ல வேண்டுமோ அவ்வளவு தூரம் செல்ல அமெரிக்கா தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். ஒரு ராணுவ நடவடிக்கையில் எல்லைகள் என்ன என்பதை எதிரியிடமோ ஊடகத்திடமோ அல்லது வேறு யாரிடமோ வெளிப்படுத்தக்கூடாது என சுட்டிக்காட்டினார். அமெரிக்கா வெற்றிகரமாக போராடுகிறது. ஈரானின் சரணடைதலுக்கான நிபந்தனைகளை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானிப்பார் என குறிப்பிட்டார். மேலும் ஈரானின் கடற்படை பெரும்பாலும் அழிந்துவிட்டது. அது தொடர்ந்து வலுவிழந்து கொண்டே இருக்கும் என்றும் அவர் கூறினார். இது ஒரு ஆரம்பம் மட்டுமே என்று அவர் மேலும் எச்சரித்துள்ளார்.